இறை வழி செல்வோர் பேறு பெற்றோர். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளின் அன்பான பிள்ளைகளின் அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Saint Teresa of Avila, let nothing disturb you, let nothing frighten you. All things pass. God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing. God alone suffices. எதுவும் உன்னை தொந்தரவு செய்யாதிருப்பதாக, எதுவும் உன்னை பயமுற செய்யாதிருப்பதாக. அனைத்தும் கடந்து போம். இறைவன் என்றும் மாறாதவர். இறைவனை கொண்டிருப்பவருக்கு எதுவும் தேவையிராது. இறைவன் ஒருவரே போதும். புனித அவிலா தெரேசா. இன்றைய நற்செய்தியிலே என் வகை பேறுகள், தி 8 Beatitudes என்று அழைக்கக்கூடிய விழுமியங்களை நம் ஆண்டவர் இயேசு மலை பொழிவிலே அவருடைய முதல் மறையுரையிலே மக்களுக்கு கொடுக்கின்றார். இது ஒரு மேல்வரி சட்டம், ஒரு சவால் நிறைந்த போதனை. இதை வாழ்ந்து காட்டுவது என்பது ஒரு சவால். வாழ்ந்து காட்டுபவர்கள் நிச்சயமாக சாதாரண மனிதர்களை விட ஒரு படி, ஏன் இன்னும் பல படிகள் மேலானவர்களாக இருப்பர். நம் தேசப்பிதா காந்தியடிகள் இதை தன்னுடைய மேஜையிலே திறந்து வைத்த வண்ணம் வாழ்ந்தவர். நம்முடைய இயல்புகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த எண்வகை பேறுகளின் அடிப்படையிலே இருத்தல் வேண்டும். இதை திருவிகா கல்யாண சுந்தரனார், அமைதி மதை மீறிருந்தே நீ அறமழை பொழியலானாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாற்றே என்பது. No one can live without joy. That is why a person deprived of spiritual joy goes after carnal pleasures. Saint Thomas Aquinas. மகிழ்ச்சியின்றி யாரும் வாழ முடியாது. புலன் இன்பங்களுக்கு பின் இத்தூய மகிழ்ச்சி இராது. ஆகவே எது மிக சிறந்த இன்பத்தை தரக்கூடியது, பேரின்பத்தை தரக்கூடியது? இறைவனுடைய அருள். மற்றவைகளை எல்லாம் நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் சிற்றின்பங்கள். அந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அது பாம்பின் விஷத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக நம் தலைக்கு ஏறி அவைகள் நம்மை வருத்தத்தில் ஆழ்த்தும். இறைவன் இணையிலா பெருங்கடல், அணுக முடியாத ஒளியில் இருப்பவர், பற்றற்று இருப்பவர். அந்த பற்றினை பற்றுக என்பதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இறை உண்மைகள். இறைவனை நாம் பற்றி கொண்டிருந்தோம் என்றால் அவைகள் நிச்சயமாக நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதுவும் எப்படி தரும்? முடிவில்லாத பேர் அன்பை தரும். என்றுமுள்ள பேரன்பு, the gratuitous love என்பதை இறைவன் நமக்கு தருகின்றார். Cloud earthly piloted the bomb aircraft to Hiroshima. Sorry for that, he wanted to commit suicide. Sent his pension to Hiroshima. Mankind must put an end to war, or war will put an end to mankind. மனிதன் யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். இன்றேல் யுத்தம் மனிதனுக்கு முடிவு கட்டும். ஆக எவைகளெல்லாம் நாம் நம்முடைய இந்த இமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே காரியங்கள் செய்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் நாம் வருந்த வேண்டியிருக்கும். இப்பொழுது சொன்ன உதாரணத்தை போல ஹிரோஷிமா மீது அந்த ஆட்டம் பாம் போட்ட பைலட் மனம் வருந்தி அதற்காக பிராயச்சித்தம் தன்னுடைய பென்ஷனை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பினார் என்றும், தன் வாழ்வையே முடித்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர். இவைகளையெல்லாம் தனக்கு பெயர் புகழ்
தரும் என்று மனிதன் எத்தனிக்கின்றானோ அவைகள் எல்லாம் நிச்சயமாக அவளுக்கு மகிழ்ச்சியையோ சமாதானத்தையோ தராது என்பது உண்மை. The Beatitudes are the heart of the Sermon on the Mount, the heart of the whole gospel. நற்செய்தியினுடைய மையம், நற்செய்திக்குள் நற்செய்தி என்றால் இந்த எண்வகை பேறுகளை குறிப்பிடலாம். எண்வகை பேறுகளே நற்செய்தியின் இதயம். The secret of happiness is renunciation. மகிழ்ச்சியின் சூட்சுமம் தன்னை ஒருத்தல், பொருட்களை தவிர்த்தல். இவைகளெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சேர்த்து வைக்கின்றேனோ அவைகளெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தரா. மைதாஸ் என்பது சிறந்த உதாரணம். தான் தொடுவதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று ஆசித்தான், கடவுளிடம் வேண்டினான். த மெக்கனஸ் கோல்டு அப்படின்னு ஒரு திரைப்படம் 1970 வருடங்களிலே வந்த ஒரு மிக சிறந்த திரைப்படம். அந்த இடத்தில் தங்கம் கிடைக்கிறது என்று சொல்லி குழு குழுவாக கொள்ளையர்கள் கூட்டம், பல வகையான கூட்டங்கள், எக்ஸ்பெடிஷன்ஸ் என்று சென்று அந்த தங்கத்தை வாரி வர வேண்டும் என்று போனார்கள். போனவர்கள் எல்லாம் பல வகையான இடர்பாடுகளை கண்டு இறந்து போனவர்கள்தான் ஏராளம். கடைசியில் ஒருத்தன் திரும்பி வருவான். போதும் போதும் என்று திரும்பி வரும் பொழுது ஒரு தங்கமும் வேண்டாம், என் உயிர் பிழைத்தால் போதும் என்று உயிரை பிழைத்து கொள்ள திரும்பி வருவான். கடைசியாக அவன் உயிர் பெற்று திரும்பி வரும் பொழுது அவனுடைய சட்டை பாக்கெட்டில் அந்த தங்க தூள்கள் நிரம்பி இருக்கும். இவையும் எனக்கு வேண்டாம் என்று எடுத்து உதறிவிடுவான். இவர்கள் எல்லாம் இந்த சாதாரண உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளை கொண்டு அல்ல, அதை விட மேற்படியில இந்த மனித மாண்புக்கு மதிப்பு கொடுத்தவர்கள். அதைத்தான் திருவிக்கா, அமைதி மலை மீதிருந்து மழை பொழிந்தாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே. ஒரு சின்ன மலையில, அந்த மலைக்கு இவர்தான் அமைதி மலை என்று பெயர் வைத்திருக்கிறார். உலக அனைத்திற்கும் சவால் தரக்கூடிய போதனையாக அமைகிறது. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.